ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். நம்ம கீழ்கட்டளையில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஜெயச்சந்திரன் தான் இப்போ வந்திருக்கோம். வாங்க இப்போ நம்ம வந்து உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அண்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று சொல்லணும். நம்ம ஏரியாவில் ஃபஸ்ட்டு ஒரு லேண்ட்மார்க்காக இருந்தது பார்த்தீங்கன்னா தனலட்சுமி தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. பட் அதை மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே ஏதாவது சொல்லணும்னா அடிப்பாக்கம் பக்கத்தில் பல்லாவரம் பக்கத்தில் அப்படி தான் சொல்லிட்டுருப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்கட்டளையில் வந்து மாதம் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்கட்டளைக்கு ஐயா எனக்கு வந்து இந்த ஜெயச்சந்திரன் வந்து ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குது, இந்த தீபாவளிக்கு என்னென்ன புது வெரைட்டிஸ்லாம் வந்திருக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டோம். வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் வெல்கம். அண்ட் லைட் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குதுன்றதை தாண்டி வெயிலில் நல்லா அலைஞ்சி திரிஞ்சு வரவங்களுக்கு இது கொஞ்சம் கண்ணு குளிர்ச்சியாகவும் இருக்கும். எல்லா ஷாப்பிங் மால் போலவே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன்லேயும் லேடிஸ்க்கு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. பட்டு சேரீலேருந்து ஆரம்பித்து சுடிதார், மாடர்ன் ட்ரெஸ், அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ் இவ்வளோ. ஏன் அப்படியே நம்ம இதுக்கு கொஞ்சம் லெஃப்ட் வந்தால் அப்படியே கோல்டு கூட இங்கே இருக்குது. எஸ்கலேட்டர் ஏறி அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தால் இங்கே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு, அதாவது சின்ன பசங்களுக்கு. இந்த ஃப்ளோரோட ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாய்ஸ்க்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கும் வந்து வச்சுருக்காங்க. இது ரெண்டுமே சின்ன பசங்களுக்கு தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லை. இந்த ஃப்ளோர் குழந்தைங்க விளையாடுறதுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது. மோஸ்ட்லி இந்த ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை டோட்டலாக கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது விளையாட்டு சாமான்லேருந்து டெடி பேர் பொம்மையிலேருந்து இல்லை கிரிக்கெட் பேட்டு, பாலு, கேர்ள்ஸ் அந்த ஷெட்டில் கார்க்கு அந்தமாரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே இருக்குது. அண்டு என்னுடைய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இது இல்லை வருது, மை ஃபேவரட் கேரம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஒரு வழியாக நம்ம ஃப்ளோருக்கு வந்தாச்சு. அதான் பசங்க ஃப்ளோர். இந்த ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்களுக்கான ட்ரெஸ் தான். அண்ட் இதில் ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்குது. எப்படா பார்த்தே சொல்கிறேன்னு கேட்கலாம். இல்லை, நான் அதை ஓப்பன் பண்ண அன்றைக்கே வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக அதுதான் தீபாவளி ட்ரெஸ்ஸு. வெறும் 300 தான் ஆச்சு. லுக்காகவும் நல்லாயிருக்கு, மெட்டீரியலும் நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ட்ரெஸ் மட்டும் இல்லை, இந்த ஃப்ளோரில் பசங்களுக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸும் இருக்கும். அதாவது வாட்சு, ஷூ, கூலர்ஸ் அந்தமாரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். சரி வாங்க நம்ம வந்து அடுத்த ஃப்ளோருக்கு போவோம். ஆல் இன்ச் டிவி பார்த்தீங்கன்னா இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. ஜிஎஸ்டி வேறு குறைச்சிருக்காங்க, நியூஸில் பார்த்தேன். வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குது. அப்படியே நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் தாண்டி போனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் மெத்தை, சோஃபா, டைனிங் டேபிள் செட்டு, வீட்டுக்கு தேவையான பொருளும் சொல்லலாம், சீர்வரிசை பொருளும் சொல்லலாம், எல்லாமே இங்கே இருக்குது. அப்படியே கிச்சன் ஐட்டம்ஸ் கூட இங்கே இருக்குது. அண்ட் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்தால் நம்ம ஷோகேஸ் வெளில வைப்போம் பார்த்தீங்களா பொருள், ஷோகேஸில், காரில், இல்லை சும்மா இந்த வீட்டை அழகு பற்றுறதுக்கான பொருள், அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு வீட்டுக்கான ஃப்ளோர்னு சொல்லுவேன். ஃபோர்த்து ஃப்ளோர் வந்தாச்சு. இந்த ஃப்ளோர் என்னென்னு உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் டிமார்ட் அண்ட் பழமுதிர் சோலைன்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பிஸ்கெட்டு, சோப்பு, சேப்பு, ஷீப்பு, சாக்லேட்டு, அக்கீஸு, டைப்பரு பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் இதே ஃப்ளோரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் வந்தால் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். உருளைக்கிழங்கு, வெங்காயம், இந்தமாரி சமையலுக்கு தேவையான பொருட்கள். அங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குது, தர்பூசணி இருக்குது. அப்படியே ஃப்ரூட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. அதனால தான் இதை வந்து ஒரு பழமுதிர் சோலையும் டிமார்ட்டும் மிக்ஸ்டுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயச்சந்திரன் 4th ஃப்ளோரில் இருக்கோம். இதுதான் கடைசி 5th ஃப்ளோர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே இங்கேருந்து பாருங்கள்,
நம்ம ஏரியா அப்படியே அழகாக தெரியுது. கிட்டத்தட்ட எங்கள் வீட்டு தெரு கூட என்னால் இங்கேருந்து பார்க்க முடியுது. அந்தளவுக்கு கிளியராக இருக்குது அண்ட் இவ்வளோ லைட்டாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் டைம் இந்த மெட்ரோ பிரிட்ஜை வந்து இவ்வளோ லைட்டில் இப்போ தான் நான் பார்க்குறேன். கத்திப்பாரா சைடு அப்படி பார்த்துருப்பேன். நம்ம ஏரியாவில் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்றதை இப்போ தான் நான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. நம்ம ஏரியாவிலேருந்து வரவங்க ஒரு நல்ல உங்கள் தெரு உங்கள் ஸ்ட்ரீட்டு அந்தமாரி ஒரு டாப் வியூவில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்தா ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருக்குது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன தான் நம்ம தெருக்குள்ளே இருந்தாலும் ஒரு டாப்லேருந்து பார்க்கும்போது, அதாவது முன்னாடி நாங்கள் வந்து 2001 வந்தோம். அப்போல்லாம் வீடு அவ்வளோவா இருக்காது. அப்போ வந்து அரங்கி மலை அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த லேக் வரைக்கெல்லாம் கூட தெரியும். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் இவ்வளோ ஹைட்லேருந்து நம்ம ஏரியாவில் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. சொல்ல மறந்துட்டேன், இந்த பாத்திரம் டிஃபன் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேலுக்கு இல்லை. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட் 1000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் இதுலேருந்து ஒரு gift கொடுப்பாங்க. நாங்கள் 1300 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மாரி கொடுத்தாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கிஃப்ட்டும் மாறும். என்ட்ரன்ஸுக்கு லெஃப்ட் ஓட்டின மாரி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா இருக்குது. பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் ரெண்டுமே இது ஒரு வழி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஒரு 1000 பைக்கும், அதே மாதிரி கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 காரும் விடலான்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இடமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஸோ அவங்க சொன்னது கரெக்டாக தான் இருக்கும்ன்ற மாரி எனக்கு தோணுது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயச்சந்திரன் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். 4 ஃப்ளோருமே பார்த்துட்டோம். 5வது ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டு. அது இன்னும் ரெடி ஆகலை, ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓப்பனில் ஒரு ஃபுட் கோர்ட் போட்டிருக்காங்க. அது இதுதான் பாருங்கள். கொஞ்சம் சின்னது தான். பட் ஈவினிங் டைமு மத்தியான டைமில் வந்தால் பிரியாணி அந்த கொஞ்சம் மீல்ஸு காஃபி ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க. அண்ட் ரேட்டும் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அந்த ஜெயச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்கும். மினி மீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 45 ரூபீஸ்க்கே இருக்கும். சீக்கிரம் இது ரெடி பண்ணால் எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏரியாவிலேருந்து வரவங்களுக்கு வந்து ஒரு 45 ரூபாயில் ஒரு மினி மீல்ஸு மினி லஞ்செலாம் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அதை கொஞ்சம் சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணுறாங்களோ இல்லையோ அதை ஓப்பன் பண்ணிடுறோம். ஓகே கைஸ், கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. வாங்க நம்மளும் கிளம்புவோம். வீடியோ எடுக்கிறதுக்காக நான் 9 மணிக்கே வந்துட்டேன். சரி வாங்க நம்ம போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை உங்கள் ஃபேமிலியோட சேஃப் அண்ட் செக்யூராக நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.